சிவாய நமக. திருவண்ணாமலையிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஞானசம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஒப்பிலா மணீஸ்வரர் என்று அழைக்கப்படும் அதுல்யநாதேஸ்வரர் திருக்கோயில் அரகண்டநல்லூர். இந்த திருக்கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் என்ற ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரகண்டநல்லூரில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு செல்ல 2 வழிகள் உள்ளன. ஒன்று, தெற்கு நோக்கி அமைந்துள்ள ராஜகோபுரத்தின் வழியாக செல்லலாம். ஆனால் அதிகமான மக்கள் ராஜகோபுரம் வழியாக செல்லாமல் கிழக்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாசலின் வழியாகவே திருக்கோயிலுக்கு செல்கிறார்கள். தெற்கு வாசலில் பத்திரகாளி அம்மனுக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதி. பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது இங்கு வந்து தங்கியதாகவும், பாரத போரில் வெற்றி பெற்ற பிறகு இங்கு வந்து இங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு சான்றாக கருதப்படும் பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருந்த குகையையும், அதற்கருகில் பாறையின் மீது பீமனால் உருவாக்கப்பட்டுள்ள பீம தீர்த்தத்தையும் தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். இந்த தீர்த்தம் பீமன் குளம் என்றும் அழைக்கப்படுகிறது. அருகிலேயே பாண்டவர்கள் தங்கியிருந்த பாண்டவர் குகை. இந்த திருக்கோயில் அமைந்துள்ள அரகண்டநல்லூர் என்ற இடம் தென்பெண்ணையாறு மற்றும் வெள்ளாறு என்ற 2 நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு நிலப்பகுதியாகும். இந்த கோயில் முழுவதும் ஒரு தட்டையான பாறையின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரின் பழமையான பெயர் அரையணி நல்லூர். தமிழ் மொழியில் அ என்ற வார்த்தைக்கு பாறை என்ற பொருளும் உண்டு. அணி என்றால் அழகு. ஒரு பாறையின் மீது அழகான கோயில் அமைக்கப்பட்டதால் இந்த ஊருக்கு அரையணி நல்லூர் என்ற பெயர் ஏற்பட்டது. பிற்காலத்தில் இந்த அரையணி நல்லூர் என்ற பெயரே மருவி அரகண்டநல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாறையின் மீது அடித்தளமின்றி 7 நிலை ராஜகோபுரத்துடன் கட்டப்பட்ட ஒரு அதிசய திருக்கோயிலாகும். அந்த அதிசய கோபுரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கோபுரமானது தெற்கு திசை நோக்கி சுமார் 160 அடி உயரத்தில் 7 நிலைகளுடன் மிக கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலானது தேவார பாடல் பெற்ற 274 திருத்தலங்களில் ஒன்றாகும். நடுநாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் மொத்தம் 22. அந்த 22 திருக்கோயில்களில் இந்த திருக்கோயில் ஞானசம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற 12வது திருத்தலமாகும். சிவகதி தானே. கோபுரத்தின் உள்ளே நுழைந்தவுடன் 2 பக்கங்களிலும் 2 கொடிப்பெண்களின் அழகிய சிற்பத்தை நாம் காண முடியும். பொதுவாக விஜயநகர பேரரசு காலங்களில் கட்டப்பட்ட கோயில்களில் இந்த வகையான சிற்பங்களை நாம் கண்டு ரசிக்கலாம். இதே போல கொடிப்பெண்களின் சிற்பங்களை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்களில் வடக்கு மற்றும் தெற்கு கோபுர வாசல்களிலும் நாம் கண்டு ரசிக்கலாம். சிவகதி தானே. திருக்கோயிலின் வெளிப்புற சுற்றை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிப்புற சுற்றில் அமைந்துள்ள கொடிமரம் மற்றும் பலிபீடம். இந்த பலிபீடத்திற்கு அருகிலேயே ஞானசம்பந்தரின் திருப்பாதத்தையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். திருஞான சம்பந்தர் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்த பொழுது இந்த புனிதமான இடத்திலிருந்து தான் மலையை சிவபெருமானாக வழங்கப்படும் அண்ணாமலையாரை நோக்கி உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் என்று தொடங்கும் தேவார திருப்பாடலை இங்கிருந்து பாடியதால் இந்த இடத்தில் ஞானசம்பந்தரின் பாதச்சுவடை நாம் தரிசனம் செய்ய முடியும். பலிபீடத்தின் மேலே அமைக்கப்பட்டுள்ள ஞானசம்பந்தரின் பாதச்சுவடும் ஞானசம்பந்தரால் பாடப்பட்ட தேவார பதிகமும் செதுக்க வைக்கப்பட்டுள்ளது. ஞானசம்பந்தரால் வழிபாடு செய்யப்பட்ட சிவபெருமானின் லிங்க திருமேனி அண்ணாமலையார் என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சன்னதியில் உள்ள லிங்க திருமேனியை தரிசனம் செய்வோமா?
நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் இந்த வாயிற்கதவின் வழியாக சென்று சிவபெருமானை நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். சிவபெருமான் சன்னதியை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த மண்டபம் உற்சவ மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உற்சவ மண்டபத்தில் 3 வரிசை தூண்கள் உள்ளன. அவைகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக செதுக்கப்பட்டுள்ளது. முதலாம் பிரகாரத்திலிருந்து ஞானசம்பந்தர் சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நந்தி மண்டபத்தில் உள்ள நந்தியின் சிலை வலது பக்கமாகவும் கருவறையின் உள்ளே உள்ள நந்தியின் சிலை இடதுபுறமாகவும் தன்னுடைய தலையை திருப்பியுள்ளது. சம்பந்தர் வழிபாடு செய்வதற்காக திரும்பிய நந்தியின் சிலையை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்குள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக லிங்க திருமேனியுடன் ஒப்பிலா மணீஸ்வரர் மற்றும் அதுல்ய நாதேஸ்வரர் என்ற 2 திருநாமங்களுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். நாமும் நம்முடைய பிரார்த்தனைகளை சிவபெருமானிடம் விண்ணப்பிப்போமா? சிவகதி தானே வள்ளி தேவசேனையுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமான். இங்குள்ள முருகப்பெருமான் 12 கைகளுடன் ஆனால் ஒரே முகத்துடன் அருள் பாவித்துக் கொண்டிருப்பது இந்த திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பம்சமாகும். இந்த திருக்கோயிலானது காலை 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து இரவு 7 மணி வரையிலும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கும். கருவறையின் மேல் உள்ள விமானத்தை தரிசனம் செய்து கொண்டே அதற்கு கீழ்ப்பகுதியில் கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் லிங்கோத்பவரின் திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். உலகெல்லாம் உணர்ந்து கோஷ்டத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்தி திருவுருவம். மூலவரான சிவபெருமானின் கருவறையை சுற்றியுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. நிலவுலாவிய பைரவரின் திருவுருவம். பைரவர் தன்னுடைய வாகனமான நாய் இல்லாமல் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருப்பது இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பம்சமாகும். அழகில் நால்வர் பெருமக்களான திரு ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானின் திருவுருவம். சப்த மாதாக்களின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்கிறோம். 2 கைகளையும் வணங்கியவாறு காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் திருஞான சம்பந்தரின் திருவுருவம். ரமண பகவானின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1896ஆம் ஆண்டு சிறிய பாலகனான ரமண பகவான் திருவண்ணாமலை செல்லும் வழியில் இந்த கோயிலில் தியானம் செய்துள்ளார். திருவண்ணாமலையில் ரமண பகவான் தவம் செய்வதற்கு முன்னால் முதலில் தவம் செய்த இடம் இந்த கோயில்தான். ஆகையால் இந்த கோயிலில் குழந்தை ரமண பகவானின் திருவுருவத்தை தனி சன்னதியில் வைத்து வழிபாடும் செய்கிறார்கள். தனி சன்னதியில் தெற்கு திசை நோக்கி அமர்ந்த கோலத்துடன் கையில் மழுவுடன் அதாவது கோடாலியுடன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் சண்டிகேச பெருமானின் திருவுருவம். மலரு சிலம்படி நவக்கிரகங்களின் சன்னதியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். இந்த நவக்கிரக சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவான் தன்னுடைய வாகனமான காகத்தின் மீது அமர்ந்து வலது காலை தூக்கி ஒரு வித்தியாசமான கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த திருக்கோயிலில் நாம் முக்கியமாக தரிசிக்க வேண்டிய திருவுருவங்களில்
இந்த சனீஸ்வர பகவானின் திருவுருவமும் ஒன்றாகும். 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி உள்ளவர்கள் சனிக்கிழமைகளில் இந்த சனி பகவானை தரிசனம் செய்து கருப்பு வஸ்திரம் சாற்றி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். முடி தோய வேதத்திலே புனத்தில் மேவினேக்கும் அபிராம எடுவச்சி பாதவத்தம் இது சச்சி முடி தோய ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரித்து வேளை புக்க இப்பொழுது நாம் வெளிப்பிரகாரத்தில் ராஜகோபுரத்தின் அருகே அமைந்துள்ள இந்த திருக்கோயிலின் அம்பிகைக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அம்பிகையை தரிசனம் செய்வோமா? அம்பிகை சன்னதியின் முன்மண்டபத்தில் வலதுபுறத்தில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகப் பெருமானின் புடைப்பு சிற்பமும் அருகில் உள்ள திரிசூலத்தையும் தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். இந்த திருக்கோயிலின் அம்பிகை அழகிய பொன்னம்மை மற்றும் சௌந்தரிய கனகாம்பிகை என்ற 2 திருநாமங்களுடன் நின்ற கோலத்தில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறார். மகாவிஷ்ணு, திருநீலகண்ட முனிவர், ஞானசம்பந்தர், ராமலிங்க வள்ளலார் மற்றும் ரமணர் ஆகியோரால் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு பழமையான திருக்கோயிலை தரிசனம் செய்தோம் என்ற ஆனந்த மயத்துடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக.